வெல்கம் டு திலகா லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வாடைச்சட்டியில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் சீரகம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி கொஞ்சம், அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா நெகுன்னு இருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் உங்ககிட்ட வடகம் இருந்துச்சுன்னா வடகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெண்டைக்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டோம்னா நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்காகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், தட்டு சோறு காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.